மாலை நேரம் தொடங்கி இருட்டத் தொடங்கும் போது வளர்சிதை மாற்றம் குறையத் தொடங்குவதாக பலர் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் உடலின் செயற்பாடு இரவில் சிறிது மாறுகிறது. மேலும் சில பழக்க வழக்கங்களும் அதை மேலும் மெதுவாக்குகின்றன. வளர்சிதை மாற்றம் என்பது உணவை ஜீரணிப்பதன் மூலம் ஆற்றலை உருவாக்கும் ஒரு செயல்முறையாகும். மக்கள் பகலில் அதிக சுறுசுறுப்புடன் இருப்பார்கள். ஆகையால் உடல் அதிக கலோரிகளை எரிக்கிறது. மக்கள் இரவில் ஓய்வெடுக்கும் போது உடலின் தேவைகள் குறைகின்றன. எனவே வளர்சிதை மாற்றம் சிறிது குறைகிறது. இது ஒரு இயற்கையான செயல்முறை. ஆனால் மக்களின் உணவு பழக்கம் ஆரோக்கியமற்றதாக மாறும்போது உண்மையான பிரச்சனை தொடங்குகிறது. இரவு நேரமோ எடை அதிகரிப்பை ஏற்படுத்தாது. பொதுவான வளர்சிதை மாற்றத்திற்கு மிகப்பெரிய காரணம் இரவில் நீண்ட நேரம் விழித்திருந்து துரித உணவுகளை சாப்பிடுவதுதான். நீங்கள் படுக்கைக்கு செல்லும் முன் வறுத்த அல்லது இனிப்பான உணவை சாப்பிடும் போது உடலால் அதை சரியாக ஜீரணிக்க முடியாது. இது கொழுப்பை சேமிக்க வழிவகுக்கின்றது. இது எடை அதிகரிக்கவும் வழிவகுக்கிறது. இரவில் சிப்ஸ், இனிப்புகள் அல்லது குளிர்பானங்களை உட்கொள்வதும் கலோரிகளை அதிகரிக்கிறது. சில நேரங்களில் இரவில் சாப்பிடும் துரித உணவு அடுத்த நாள் வாய்வு மற்றும் வீக்கத்தை ஏற்படுத்துகின்றன. தூக்கம். கொழுப்பு அதிகரிப்பதற்கு தூக்கமின்மையும் ஒரு முக்கிய காரணியாகும். தூக்கமின்மை ஹார்மோன்களை சீர்குலைத்து பசியை அதிகரிக்க வழிவகுக்கிறது. நீண்ட நேரம் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்துவதும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தூங்காமல் இருப்பதும் வளர்சிதை மாற்றத்தை பாதிக்கிறது. உடலுக்கு சரியான ஓய்வு கிடைக்காத போது எடை படிப்படியாக அதிகரிக்கிறது. இரவு வேளைகளில் வேலை செய்பவர்களுக்கு இந்த பிரச்சனை குறிப்பாக உள்ளது. உடல் செயற்பாடு. இரவில் உடல் செயற்பாடு இல்லாதது ஆரோக்கியத்தையும் கணிசமாக பாதிக்கிறது. நீங்கள் நாள் முழுவதும் உட்கார்ந்து உடனடியாக படுக்கைக்கு சென்றால் கலோரி எரிப்பு குறைகிறது. இது உங்கள் வளர்சிதை மாற்றத்தை குறைக்கிறது. எனவே உணவுக்கு பிறகு லேசான நடைப்பயிற்சி அல்லது நீட்சி செய்வது என்பது எப்போதும் நன்மை பயக்கும். ஆரோக்கியமான பழக்கங்கள். சில எளிய பழக்கங்களை கடைப்பிடிப்பதன் மூலம் மெதுவான வளர்சிதை மாற்றத்தை தவிர்க்கலாம். லேசான இரவு உணவை சரியான நேரத்தில் சாப்பிடுவது நல்லது. படுக்கைக்கு 2 மணி நேரத்திற்கு முன் இரவு உணவை உட்கொள்வதும், இரவில் அதிகப்படியான இனிப்புகள் அல்லது வறுத்த உணவுகளை தவிர்க்கவும். தினமும் 7 முதல் 8 மணி நேரம் தூக்கம் அவசியமாகும். பகலில் சிறிது உடற்பயிற்சி செய்வதும் நல்லது. வெயில் காலத்தில் நீரிழிவு நோயாளிகளே இந்த தவறுகள் மட்டும் செய்யாதீர்கள். கோடை காலத்தில் சர்க்கரை நோயாளிகள் சில விடயங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சர்க்கரை நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வருகிறது. சர்க்கரை நோய் வந்துவிட்டால் மருந்துகளை காட்டிலும் நோயாளிகள் அவர்களின் வாழ்க்கை முறையில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். தினமும் சாப்பிடும் உணவு முதல் குடிக்கும் பானம் வரை மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அந்த வகையில் தற்போது வெயில் காலம் ஆரம்பித்து விட்டதால் சர்க்கரை நோயாளிகள் மிகவும் கவனமாக இருப்பது மிகவும் அவசியம். அவர்கள் இந்த நேரத்தில் ஒரு சில விடயங்களை செய்யக்கூடாது. அந்த விடயங்கள் என்னவென்பதை பார்ப்போம். சர்க்கரை நோயாளிகளுக்கு சருமத்தில் உணர்திறன் குறைவாக இருக்கும். இது மிகவும் ஆபத்தான விடயம். இது வெயில் காலத்தில் அவர்களுக்கு பல ஆபத்துக்களை கொடுக்கலாம். இந்த நேரத்தில் அவர்கள் தரையில் நடந்து செல்லும் போது அவர்களுக்கு கால் சுடுவது உணர முடியாது. இதனால் காலில் காயங்கள் ஏற்படும். பொதுவாக நீரிழிவு நோயாளர்களுக்கு புண் ஆறுவது மிகவும் கடினம். எனவே வெயில் காலங்களில் கால்களை பாதுகாக்கும் வகையில் பாதணிகளை போட்டு செல்வது அவசியம். அடுத்து மிகவும் முக்கியமான ஒரு விடயம். நீங்கள் உங்கள் உணவு விடயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இதற்காக நீங்கள் போலியோ, கீடோ, கலோரி குறைப்பு டயட் என உங்களுக்கு எது ஏற்றவோ அதை தேர்ந்து எடுத்து பின்பற்றுவதே நல்லது. இதை தவிர ஃபாஸ்டிங் கூட இருக்கலாம். ஃபாஸ்டிங் என்பது உண்ணாவிரதம் இருக்கும் நேரத்திற்கும் உணவு உண்ணும் நேரத்திற்கும் இடையே சுழற்சி செய்யும் ஒரு உணவு முறையாகும். இந்த நேரத்தில் அன்றாடம் நடைப்பயிற்சி செய்வதும் வலிமைக்கான உடற்பயிற்சிகள் செய்வதும் மிக மிக அவசியம். இது இன்சுலினின் அமைப்பை பராமரிக்கும். இதில் மிக முக்கியமாக வெயில் நேரத்தில் உடற்பயிற்சி செய்யக்கூடாது.
இந்த காலகட்டத்தில் தாகம் எடுக்காவிட்டாலும் கூட கோடை நேரம் என்பதால் அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும். இதற்கு காரணம் உடலில் நீர் சத்து நீரிழிவு நோயாளர்களுக்கு குறையும் போது அது இரத்தத்தில் சர்க்கரையாக கலக்கும். எனவே மிகவும் கவனம் தேவை. ஒருவேளை தண்ணீர் குடிக்க பிடிக்கவில்லை என்று தாகம் எடுக்கும் போதெல்லாம் கடைகளில் விற்கும் சோடா மற்றும் பழச்சாறு போன்றவற்றை வாங்கி குடிப்பதை தவிர்ப்பது நல்லது. ஏனெனில் இவை இரத்த சர்க்கரை அளவை உடனடியாக உயர்த்தும். உங்களுக்கு வெயில் காலத்தில் பசியெடுக்கும் போதெல்லாம் புரதச்சத்து மிக்க ஹெல்தி ஸ்நாக், பழங்கள், சலட் போன்றவற்றை சாப்பிடலாம். இது போன்ற விடயங்கள் நீரிழிவு நோயாளிகள் வெயில் காலத்தில் உங்கள் இரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைத்திருக்கலாம். முழங்கால் வலி என்பது இன்று பெரும்பாலான நபர்களை கஷ்டப்படுத்தும் ஒரு வியாதியாக இருந்து வருகிறது. இந்த மூட்டு வலியின் காரணமாக நாம் விரும்பும் இடங்களுக்கு சென்று வருவதற்கு முடியாமல் தவிர்த்தும் வருகிறோம். குருத்தெலும்பு தீர்மானம். உடலில் யூரிக் அமிலம் அதிகமாக இருப்பது, தசைநார் காயங்கள், அதிக எடை இவை மூட்டு வலிக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது. இன்று 40 வயதை கடந்து விட்டாலே பலரும் மூட்டு வலியால் அவதிப்பட்டு மருத்துவமனைக்கு சென்று வருகின்றனர். அதேபோன்று சில வகையான உணவுகளும் மூட்டு வலிக்கு காரணமாக இருக்கிறது. ஆனால் சில உணவுகள் மூட்டு வலி பிரச்சனைகளை போக்குவதற்கு உதவும். அவைகளை இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம். எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுகள். மூட்டு வலி பிரச்சனை உள்ளவர்கள் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைந்த மீன்களான சால்மன், மத்தி போன்ற உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். ஆலிவ் எண்ணெய், பச்சை காய்கறிகள், கால்சியம் நிறைந்த உணவுகளான பால் இவற்றினை சேர்த்து கொள்வதால் மூட்டு ஆரோக்கியத்தினை மேம்படுத்தலாம். இஞ்சி, மஞ்சள், பூண்டு, நட்ஸ் விதைகள் மற்றும் விட்டமின் சி சத்துக்கள் நிறைந்த பழங்களையும் உட்கொள்ளலாம். காய்கறிகளில் பீன்ஸ் சேர்த்து கொள்ளலாம். எலும்பு சூப்பும் மூட்டு பிரச்சனைக்கு சிறந்த தீர்வாக இருக்கிறது. சிவப்பு இறைச்சி, சர்க்கரை உணவுகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், மது, அதிகப்படியான உப்பு இவற்றினை கட்டாயம் தவிர்த்தல் வேண்டும். இயற்கையாகவே ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளையும் மருத்துவ குணங்களையும் தேக்கி வைத்திருப்பதன் காரணமாகவே தேங்காய் என்ற பெயர் வந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில் தேங்காயை மட்டுமே பயன்படுத்தி எந்த விதமான இரசாயனமும் கலக்காமல் தயாரிக்கப்படும் தேங்காய் எண்ணெயை சமையல் முதல் சரும பராமரிப்பு வரையில் அனைவருக்கும் பயன்படுத்தலாம். தேங்காய் எண்ணெயில் அதிகப்படியான செறிவூட்டப்பட்ட கொழுப்பு உள்ளதால் ஆக்சிசயனேற்றம் மெதுவாக நடக்கிறது. இதன் காரணமாக சாதாரண வெப்பநிலையில் வைத்து பயன்படுத்தினாலும் 6 மாதங்கள் வரை கெட்டு போகாமல் இருக்கும். இவ்வளவு ஆரோக்கிய நன்மைகள் நிறைந்த தேங்காய் எண்ணெயை சமையல் முதல் சருமம் மற்றும் கூந்தல் பராமரிப்பு வரை பயன்படுத்துவதால் கிடைக்கும் வியக்க வைக்கும் நன்மைகள் ஏராளம். இயற்கையாக தயாரிக்கப்படும் தேங்காய் எண்ணெயில் காப்ரிலிக் மற்றும் லாரிக் ஆசிட் செறிவான முறையில் இருப்பதால் சருமத்தில் எந்த ஒரு கிருமிகளும் தாக்காமல் தடுப்பதில் ஆற்றல் பெற்றது. முகத்தில் தேங்காய் எண்ணெயை தடவி இரவில் மசாஜ் செய்தால் சருமத்தில் காணப்படும் கரும்புள்ளிகளை மழுங்கச் செய்து தழும்புகளையும் விரைவாக குணப்படுத்தும். அது மட்டுமின்றி சருமத்திற்கு தேவையான விட்டமின் இ மற்றும் புரோட்டீன் வழங்கி சருமம் வறண்டு போகாமலும் இளமையாகவும் பொலிவாகவும் வைத்திருக்க உதவுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.